நம்மளும் துபாய்க்கு வந்து 8 மாதம் ஆச்சு. இந்த 8 மாதமாக முடி வெட்டவே இல்லை. நம்ம இன்றைக்கி முடி வெட்ட போகலாமா? நம்ம ரூமுக்கு இதே கடை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்பி மெட்ரோ ஸ்டேஷனு. இதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற பில்டிங்கு. இந்த பில்டிங்க்கு இதே பார்த்தீங்கன்னா நமக்கு முடி வெட்டுற கடையாக இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். நம்மளே எப்படினா தான் வீடியோ எடுக்கிறோம். அப்போ தான் போலீஸ் வருது, பொண்ணுங்க வராங்க, அது பார்த்தா ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லுன்னு காட்டுது. நம்ம வந்து இங்கே தான் முடி வெட்ட போகிறோம். நம்ம பில்டிங்கோட பேக் சைடே தான் இந்த கடையும் இருக்குது. நானும் 8 மாதமாக வந்து வெட்டாமே இருந்தேன். ஏன்னா அதிகமாக வளர்த்து அழகாக வைக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் ஃபைன் போட்டுருவாங்க. ஏன்னா ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் முக்கியமாக வெட்டவே வந்தேன். முடிவெட்ட உட்காந்து அங்கே அதோட கூத்தா இருக்குது. அவர் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியுது, நான் என்ன சொல்கிறேன்னு அவருக்கு புரியுது. ஒரே ஃபன்னாக போயிடுச்சு. நான் வந்து புல்லட் கட் போடுங்கன்னு சொன்னேன். பார்ப்போம் அவர் என்ன கட் பண்ணுறாருன்னுட்டு. வெட்டி முடிச்சிட்ட அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கே முடி வெட்டி போனாலும் இதே குடும்பம் தான். இதுக்கு வெட்டாமே இருந்திருக்கலாம்ல, அப்படி தான் தோணுது. முடி வெட்ட 5 dirhams வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது பேசிக்காகவே இங்கே பார்த்தீங்கன்னா 5 dirhams தான். நீங்கள் எந்த ஸ்டைல் வேணால் வெட்டிக்கலாம். அப்புறம் என்ன, மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.